வணக்கம் மக்களே! வெல்கம் டூ டைனமிக் ட்ரிக்ஸ். இன்னைக்கு நாம டாபிக்ல சாப்டர்ல லாஸ்ட் டாபிக் வந்திருக்கோம். கொரோஷன் அண்ட் ரான்சிடிட்டி. ஃபர்ஸ்ட் கொரோஷன் அப்டின்னா என்னன்னாக்கா, ஒரு துரு பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் வந்து கொரோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னுவாங்கல்ல, அதுதான் வந்து கொரோஷன். சிம்பிளா சொல்லணும்னாக்கா, இது நீங்க உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் மாரி பண்ணணும் அப்படின்னாக்கா, என்ன ஒரு அம் எலிமெண்ட்டோ இல்ல திங் எத எடுத்து நீங்க ஏர்ல எக்ஸ்போஸ் பண்றீங்க அப்படின்னாக்கா, இப்போ ஏர்ல எக்ஸ்போஸ் ஆகக்கூடியதெல்லாம் என்ன? ஏர். அ அதே மாரி சாப்பிடுற பொருள்லாம் மில்க் இதெல்லாம் எடுத்துக்கிட்டாக்கா, கண்டிப்பா ஏர்ல எக்ஸ்போஸ் ஆகும். அப்படி ஆகுது அப்படின்னாக்கா, நீங்க வந்து உங்களோட அப்பியரன்ஸ் நீங்க சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பால வந்து ஒரு 10 மினிட்ஸ் சூடு பண்ணிட்டு அப்படியே வச்சுருங்களேன். அத அந்த பாத்திரத்த கவர் பண்ணாம அப்படியே வச்சீங்க அப்படின்னாக்கா, ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நீங்க வந்து அது மேல ஒரு லேயர் ஃபார்ம் ஆயிருக்க பார்க்க முடியும். ஸோ அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ரஷ் தான். அதே அதே மாரி ஒரு ஆணி எடுத்து ஒரு தண்ணீல டிப் பண்ணிட்டு இல்ல ஏர்ல எக்ஸ்போஸ் பண்ணுங்க. இல்ல டைரக்ட்டா ஏர்ல எக்ஸ்போஸ் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு சர்டன் பீரியட் தள்ளி அது வந்து ஒரு பிளாக் கலர்ல ஒரு டார்க் ப்ரவுன் அந்த மாரி ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த லேயர் தான் நம்ம கொரோஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இது வந்து எதுக்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க ஒரு அயர்ன் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா, அயர்ன் வந்து ஹைட்ரஜனோட இல்ல ஆக்ஸிஜனோட எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்னும்போது அது ஃபெரஸ் ஆக்சைடு அப்படின்னு வந்து அது மாறிடும். அதாவது அந்த ஃபெரஸ் ஆக்சைடு அப்படின்றது தான் அங்க ரஸ்ட். இது அயர்னுக்கு மட்டும் இல்லைங்க. இப்ப நீங்க சில்வர் எடுக்குறீங்க அப்படின்னாக்கா, சில்வர வந்து நீங்க அப்படியே ஏர்ல எக்ஸ்போஸ் பண்றீங்க அப்படின்னா, ஒரு சர்டன் பீரியட் தள்ளி அது வந்து ஒரு பிளாக் கலர்ல மாறும். சில்வர் வந்து பிளாக் கலர்ல மாறும். காப்பர் வந்து நீங்க வந்து அதே மாரி ஏர்ல எக்ஸ்போஸ் பண்றீங்க அப்படின்னா வந்து அது அது வந்து ஒரு மைல்டு கிரீனா மாறும். ஸோ அந்த மைல்ட் கிரீன் தான் வந்து இங்க கொரோஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? இது எதுக்கெல்லாம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எதெல்லாம் அயனால தயாரிக்கப்படுதோ அது எல்லாமே வந்து கொரோஷன் ஆகும். இது வந்து நாம கரெக்ட்டான பிரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுக்கல அப்டின்னா வந்து, இது வந்து கண்டிப்பா டேமேஜ் அ இது அதாவது இதன் விளைவு ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம டே டு டே லைஃப்ல எங்கெங்கலாம் வந்து அயர்ன் வந்து பார்க்குறோம் அப்டின்னாக்கா, கண்டிப்பா வந்து நம்ம கார், அப்புறம் பிரிட்ஜ், அப்புறம் வீட்ல யூஸ் பண்ற கேட், அந்த மாரி எல்லா டே டு டே லைஃப் எடுத்துக்கிட்டாலே அயர்ன் வந்து யூஸ் அதிகமா தான் இருக்கு இன்னைக்கு. ஸோ அ நாம இதெல்லாம் வந்து கரெக்ட்டான வந்து பிரிவென்ஷன் மெத்தட் எடுக்கல அப்டின்னா வந்து, நாம வந்து இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய காசு உண்மையிலேயே அதிகமா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ரஸ்ட் ஆகுது அப்டின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நாம பிரிவென்டிவ் மெஷர்ஸ் என்னலாம் பண்ணலாம் அப்டின்னாக்கா, ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து கால்வனைசேஷன். கால்வனைசேஷன்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த மெட்டல வந்து பிரிப்பேர் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னாக்கா, ஜிங்க் இல்லன்னா குரோமியம் இது 2த்துல வந்து ஏதாவது ஒண்ணு வந்து 60% வந்து இதுல ஆட் பண்ணுவாங்க. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வீட்ல யூஸ் பண்ற எல்லா வெசல்ஸ் அதாவது நீங்க சாப்பிடுற தட்டா இருக்கட்டும், இல்ல குக் பண்ற பாத்திரமா இருக்கட்டும், வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு வருதுல்ல. அது எதனால அப்படின்னாக்கா, அதுல குரோமியம் கன்டென்ட் அதிகமா இருக்கும். குரோமியம் கன்டென்ட் அதிகமா இருக்குனாக்கா, நீங்க அத ஏர்ல எக்ஸ்போஸ் பண்ணாலுமே, அது வந்து எக்ஸ்போஸ் ஆகாது. ஓகேவா? அது அது எப்படி வைக்கிறீங்களோ அப்படியே தான் இருக்கும். துரு பிடிக்கும் அப்படின்றது பேச்சுக்கே அங்க இடம் இல்ல. இது ஃபர்ஸ்ட் மெத்தட். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆயில் அண்ட் கிரீஸ். நீங்க வந்து ஏர்ல எக்ஸ்போஸ் பண்ண போறோம் அப்படின்னு தெரியுது அப்படின்னாக்கா, நீங்க அந்த இடத்துல ஆயில் இல்ல கிரீஸ் அப்ளை பண்ணிடலாம். ஏன்னாக்கா, இப்போ நீங்க ஒரு நெயில் எடுத்து தண்ணீல டிப் பண்ணி வெளில வைக்கிறீங்க அப்படின்னாக்கா வந்து, அது கண்டிப்பா வந்து அந்த மெட்டல் வந்து எக்ஸ்போஸ் ஆயிரும். அதே நீங்க வந்து ஒரு ஆயிலையும் வாட்டரையும் நீங்க ஒண்ணா சேர்க்க முடியுமா? அது வந்து எலியும் பூனையும் மாரி கண்டிப்பா வந்து ஒண்ணோட ஒண்ணு ஒட்டவே ஒட்டாது. ஸோ நீங்க அந்த மெட்டல் மேல வந்து லைட்டா ஆயிலோ, கிரீஸியோ வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது ஷூர் அது வந்து கரோஷன் ஆகாது. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா, பெயிண்டிங். இன்னைக்கு நம்ம வீட்ல டே டு டே லைஃப்லயே நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்க வீட்டு பீரோ எடுத்துக்கோங்க. இல்ல உங்க வீட்ட இப்போ ஸ்டார்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா, அந்த ஸ்டார்ஸோட ஹேண்டில்லாம் வந்து ஒரு மைல்டு சீலால அ வெல்ட் பண்ணியிருக்காங்க. மைல்ட் சீல் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலோ, நீங்க அங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா, அத அப்படியே விட்டுருக்க மாட்டாங்க. மேல வந்து ஒரு பிளாக் கலரோ, இல்ல ஒரு ரெட் கலர் அந்த மாரி ஒரு பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. எதுக்குனாக்கா, அது வந்து கொரோஷன் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக. இது 3 மெத்தட். 4த் மெத்தட் பார்த்தீங்கன்னா, அலாயிங். அலாயிங்ன்னா ஒண்ணும் இல்ல. அந்த மெட்டலோட ப்ராப்பர்ட்டிய கொஞ்சம் மாத்திருவாங்க. இப்போ வந்து ஸ்டீல்னாக்கா, அது எக்ஸாக்ட்டா ஸ்டீல் இருக்காது. அத கொஞ்சம் அலாயிங் பண்ணி அந்த ம் மெட் அ அயனோட மெட்டீரியல கொஞ்சம் மாத்தி, அ அ அதுக்கப்புறமா வந்து அத மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ நம்ம 4 என்னென்ன பார்த்துருக்கோம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு கால்வனைசேஷன், செகண்ட் ஒன் பார்த்தோம்னா ஆயில் அண்ட் கிரீஸ், 3 என்ன பார்த்தோம் பெயிண்டிங்,
ஃபோர்த் என்ன பார்த்தோம்? அலாயிங். ஓகேவா? இதுதான் வந்து கொரோஷன். அடுத்து நாம ரான்சிடிட்டி அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். ரான்சிடிட்டி அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க. உங்களுக்கு தமிழ்ல புரியிற மாதிரி சொல்லணும்னா நமுத்து போறது, அவ்வளவுதான். இப்ப நீங்க ஒரு சிப்ஸ் பாக்கெட்டோ இல்ல வந்து ஒரு முறுக்கோ இல்ல ஒரு பிஸ்கெட்டோ இல்ல ஒரு அப்பளம் சாப்பிடும்போது அப்பளம் வறுத்து வைப்பாங்க. அதெல்லாம் வந்து நாம கரெக்டா அந்த ஒரு டைட்டான பேக்கிங் இல்லாம அப்படியே ஓப்பனா ஏர்ல எக்ஸ்போஸ் பண்ண விடுறோம் அப்படின்னாக்கா என்ன ஆகும்? கண்டிப்பா ஆப்வியஸா அந்த அப்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 5 மினிட்ஸ்க்குள்ள வந்து நமுத்து போயிடும். அந்த நமுத்து போறது தான் வந்து நாம ரான்சிடிட்டி அப்படின்னு வந்து உங்க புக்ல எப்படி கொடுத்துருக்காங்கனாக்கா ஃபேட்ஸ் அண்ட் ஆயில் அது வந்து ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா வந்து அது ஆக்சிடைஸ்ட் ஆயிரும். ஓகேவா? இதுதான் இங்க அவங்க வேர்டிங்ஸ்ல கொடுத்துருக்காங்க. நான் வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஓகேவா? இந்த ஆயில் அண்ட் ஃபேட் கண்டெயின் பண்ண ஒரு ப்ராடக்ட் வந்து ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆயிருச்சு அப்படின்னா வந்து அது ஆக்சிடைஸ் ஆயிரும். அது ஆக்சிடைஸ் ஆயிருச்சு அப்படின்னாக்கா அது நமுத்து போயிடும். ஓகேவா? இதுதான் வந்து ரான்சிடிட்டி. இது எதுக்கெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பிஸ்கெட்ஸ், சிப்ஸ் பாக்கெட்ஸ், அதுக்கப்புறம் அப்பளம், இவ்வளவுதான். ஓகேவா? அடுத்து நமக்கு இப்போ வந்து தெரிஞ்சிருச்சு. பட்டர் அண்ட் பிரெட் இது கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ நீங்க வந்து பட்டர்லாம் வந்து வெளில வைக்கிறீங்க அப்படின்னா வந்து அது ஆரோட எக்ஸ்போஸ் ஆச்சுனாக்கா அந்த ஸ்மெல்லே மாறிடும். ஓகேவா? அதே மாதிரி இந்த பிரெட் கூட நம்ம கரெக்டா வந்து வைக்கல அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஃபங்கஸ் ஃபுல்லா ஃபார்ம் ஆயிரும். இந்த டொமேட்டோ கூட பாருங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதை வந்து நம்ம கரெக்டா வந்து வைக்கல அப்படின்னா வந்து ஃபுல்லா ராட்டன் ஆயிரும். ஸோ இதோட ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஏர் டைட் கண்டெய்னர்ல போட்டு வைக்கணும். அதாவது அந்த ஏர் என்ன ஆனாலும் உள்ள போகக்கூடாது. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட். அடுத்து பார்த்தோம்னாக்கா ஆன்டி ஆக்சிடென்ட் யூஸ் பண்ணலாம். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இல்லைனா நோபல் கேஸ் ஆர் இனர்ட் கேஸ் அப்படின்னுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நீங்க லேஸ் பாக்கெட்ஸ் இல்லை குர்குரே இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பேக்கெட் பெருசா இருக்கும். உள்ள நம்ம 4 சிப்ஸ் தான் இருக்கும். கரெக்டா? அந்த பேக்கெட் ஏன் பெருசா இருக்குனாக்கா நைட்ரஜன் கேஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒன் ஆஃப் த நோபல் கேசஸ் ஆர் இனர்ட் கேசஸ் இருக்கும். அப்படி நம்ம அதை பேக் பண்ணும்போது அது ஒரு ஆன்டி ஆக்சிடென்டா இருக்கும். அதாவது ஆக்சிஜன் ஆக்சிஜன் தவிர எது இருந்தாலும் வந்து அது வந்து உள்ளே சேர்க்காது. அது இருந்தாலும் அது ரியாக்ட் பண்ண விடாது அந்த ஃபுட் கண்டெய்னர்ஸோட. ஓகேவா? இது செகண்ட் மெத்தட். தேர்ட் மெத்தட் என்ன பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜரண்ட். இப்போ இந்த பட்டரு, இந்த பிரெட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்றீங்க அப்படின்னாக்கா நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த சீஸ் ஐட்டம்ஸ், இந்த கேர்டு, மில்க்கு, பட்டரு இது எல்லாமே வந்து யாரும் வந்து வெளில வைக்க மாட்டாங்க. 99% பார்த்தீங்கன்னாக்கா 100% பார்த்தீங்கன்னாக்கா அது ரெஃப்ரிஜரண்ட் ஃப்ரிட்ஜில் தான் வாங்கி ஸ்டோர் பண்ணுவாங்க. ஏன்னா வெளில வச்சாக்கா அது இந்த மாதிரி ஆயிரும். ஓகே. இது ஃபோர்த்து பார்த்தீங்கன்னாக்கா சன்லைட்ல வந்து மெயினா எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா சன்லைட்டும் வந்து ஒரு ஃபேக்டர் தான். ஏன்னா இப்போ நம்ம இந்த டொமேட்டோவை எடுத்துக்கோமே, இப்போ இதுவே பார்த்தீங்கன்னாக்கா அதை கரெக்டா வாங்கி நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணல அப்படின்னாக்கா இது வந்து அந்த சன்லைட் பட்டு பிளஸ் அந்த ஏர்ல இருக்க மாய்ஸ்சர் கண்டென்ட் அது 2ம் சேர்ந்து இது வந்து இந்த மாதிரி ராட்டன் ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடும். ஸோ இதனாலதான் நாம வந்து இதை ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இவ்வளவுதாங்க இன்னைக்கு இந்த ரான்சிடிட்டி அப்படின்ற டாபிக். இதோட இந்த சாப்டர் முடிவுக்கு வருது. இந்த சாப்டர்ல நாம என்னென்னலாம் பார்த்திருக்கோம் அப்படின்னா கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ்னா என்னன்னு பார்த்திருக்கோம். கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ்ல பேலன்சிங் ஆஃப் ஈக்குவேஷன், அந்த ஈக்குவேஷனை எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திருக்கோம். அப்புறம் வந்து பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்திருக்கோம். பேலன்சிங் ஈக்குவேஷன்ஸ் பார்த்திருக்கோம். டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், அதாவது இந்த 5 இல்ல 6. ஏன்னா உங்களுக்கு வந்து காம்பினேஷன் ரியாக்ஷனுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா சிந்தசிஸ். ஓகேவா? உங்களுக்கு கொஸ்டின் கேட்கும்போது எக்ஸ்பிளைன் சிந்தசிஸ் ரியாக்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னாக்கா நீங்க திரு முழிக்க கூடாது. நான் வந்து அது ஏன் அப்படின்னு ரீசன் வந்து நான் வந்து அந்த வீடியோலயே சொல்லியிருக்கேன். நீங்க அதை பார்க்கலாம், அந்த வீடியோவை பாருங்க. அடுத்து லாஸ்டா கொரோஷன் அண்ட் ரான்சிடிட்டி. இதோட நம்ம சாப்டர் 1 முடிவுக்கு வருது. அடுத்து சாப்டர் 2 அடுத்த இன்னொரு உத்வேகத்தோட போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இருந்து 1 to 10 ஸ்டாண்டர்ட்ல இருக்க எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே நாம டியூஷன்ஸ் எடுக்கிறோம். பிளஸ் 11th and 12th பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் 3மே எடுக்கிறோம். எப்படின்னாக்கா வர்ச்சுவலாவும் எடுக்கிறோம், ஹோம் டியூஷன்ஸ் எடுக்கிறோம். இன்கேஸ் உங்களுக்கு எதனா இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க டைனமிக் ட்ரிக்ஸ் அப்படின்ற பேஜை கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களை 24 ஹவர்ஸ்க்குள்ள ரீச் பண்றேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் வந்து நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா சாப்டர்ஸும் உங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப இறங்கி சொல்லி கொடுத்துருப்போம். கண்டென்ட் தரமா இருக்கும் மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.